ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம அயலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் வந்து லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 கப்பு துருவின தேங்காய் 1 கப் ஆட் பண்ணணும். தேங்காய் வறுத்து தான் நம்ம இந்த குழம்பு வந்து பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். கருக விடக்கூடாது, நல்லா கைவிடாமல் வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு லாஸ்ட்டாக தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த அயலை மீன் குழம்புக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் வேண்டாம். ஸோ இதை வந்து அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஹீட்லேயே அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக வறுபட்டுரும். இப்போ வந்து இதை ஓரமாக வச்சுக்கலாம். இதை வந்து ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு மண் சட்டியில் தான் நாம் இந்த குழம்பு வந்து பண்ண போகிறோம். மீன் குழம்பு மண் சட்டியில் பண்ணுறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், அப்புறமா கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி விடக்கூடாது, அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாம் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு. அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா சைடில் வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது குழம்போட கன்சிஸ்டன்சியை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மூடியை கொஞ்சம் திறந்து வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். டேஸ்டான வறுத்தரைச்ச அயலை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மீன் குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் நம்ம வந்து குக் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்ம ஆஃப் பண்ணி வைக்கும்போது ஒரு ½ அன் ஹவரில் இன்னும் கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வினிஸ் உலகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.